வந்துருவாங்களா? உங்கள பத்தி என்ன நெனப்பு அவங்களுக்கு இருக்கு? ஏன் அந்த பிரேக்? ஏன் எதனால இந்த பிரேக்? இத தான் பார்க்குறோம். கண்டிப்பா உங்க பெர்சன் உங்ககிட்ட வருவாங்க. அவங்க மைண்ட்ல என்ன ஒரு தாட் ஓடிட்டு இருந்தது அப்படின்னா, அ அதாவது அவங்க குடுக்குற அந்த விஷயங்கள் எதுவும் அவருக்கு ரிட்டர்ன் வரல. அந்த அன்பு, பாசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இது ஓகேவா? அந்த மாதிரி அவங்க எவ்வளோ டேக் கேர் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி ஒரு டேக் கேர் ஆப்போசிட்லேருந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. மேபி அது நீங்க அந்த மாதிரி அன்பு அதிகமாக குடுத்துருப்பீங்க. அவர்கிட்டேருந்து வந்திருக்காது. இல்லைனா நீங்க அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி தாட்ல இருக்கலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஃபர்தரா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவர் இப்போ அவருக்கு உங்கள் பர்சனுக்கு 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. அவர் டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகிட்டுருக்காரு. அவரை எந்த டைரக்ஷன் எப்படி மூவ் ஆன் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். ஃபேமிலியில் சொல்கிறவங்க அவங்க சொல்கிறத கேட்குறதா, இல்லைனா உங்ககிட்ட வரதா, வேறு யார்கிட்டேயும் அவர் இதுவாக அதாவது இந்த விஷயங்களை அவருக்குள்ளேயே போட்டு இது பண்ணிக்கிறாரு. அவர் பேர்டன் பண்ணிக்கிறாரு. இதை விட்டு அவருக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. பட் அவர் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறது இல்லை. அவருக்குள்ளே இந்த நெருடல், அதாவது நம்ம சரியான டைரக்ஷன் போகிறோமா, நம்ம கொடுக்குற அன்பு அவங்களுக்கு திரும்பி வருதோ வரலையோ, நம்ம எப்படி போகிறது அப்படின்ற அந்த விஷயம் அவரை அவர் எடுக்கிற அந்த முயற்சி, அந்த இதில் உங்ககிட்ட மீட் பண்ணி பேசலான்னு நினச்சிட்டு இருப்பார். ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. திரும்ப அதை அந்த எண்ணங்களை அந்த எண்ணங்கள்லேருந்து பின்வாங்கிடுவாங்க. ஓகேவா? அவருக்கு 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. ஆனால் உங்கள் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி யாரும் இல்லை. பட் ரைட் நவ் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் ரொம்ப கோபப்படுறீங்க, உங்ககிட்ட ரொம்ப கோபதாபங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஒரு சிலருக்கு அவங்க ஃபேமிலி மெம்பரில் யாரோ அவங்கள உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களை பற்றி சொல்கிறாங்க. உங்களை பற்றி ஒரு ஸ்ட்ரிக்டாக அவங்கள ஒரு ரொம்ப கோபப்படுறது, ரொம்ப அதாவது எமோஷ்னலாக இப்போ ஒரு நேரம் நல்ல விதமாக பேசுகிறாங்க, ஒரு நேரம் இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, ரொம்ப உங்களை பற்றி ஒரு இதுவாக சொல்லிகிட்ருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அவர் உங்களை பற்றின எண்ணமே இல்லாமல் பண்ணுறாங்க. இது ஒரு மெயில் எனர்ஜியாக தெரியுது. அது சீக்கிரமே மாறிடும். ஓகேவா? அதுக்காக கவலைப்படாதீங்க. ஆனால் அந்த மாதிரி அவங்க சொல்கிறதுனால அவருக்கு இப்போ ஒரு கரண்ட்டில் வேணால் கூட அவர் அப்படி இருக்கலாம். பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வருவார். ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்கள் பர்சன் நல்ல ஒரு மெச்சூரிட்டியான பர்சன் கை. ஒரு நல்ல ஒரு என்னென்னா ஒரு டீச்சிங் லைனில் ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அவங்க நிறைய பேருக்கு வழிகாட்டுறாங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஆறுதலாக இருப்பாங்க. பட் அவங்களோட விஷயம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய அவங்களோட சோகத்தை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. இப்போ கூட அவரை சுற்றி காசிப் போயிட்டுருக்கு. அவங்க ஃபேமிலிக்குள்ளே நிறையா சண்டை சச்சரவுகள் போயிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு உங்கள் 2 பேருக்கு நடுவில் கூட அந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் யாராச்சும் நீங்கள் அவருக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுப்பீங்க, நல்லா இது பண்ணுவீங்க. ஆனால் அவர் அதை கேட்குற மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க ஒரு சிலருக்கு இருப்பாங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு இந்த காசிப், இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இதை பார்த்துட்ருக்க நீங்கள் ஒரு மேஜிஷியன் மாதிரி, ஒரு நல்ல ஒரு ஹை பொட்டென்ஷியல் பவர் இருக்கிறவங்க. நீங்கள் எதையுமே சாதிக்கணும், ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி 4 வாட்டி யோசிப்பீங்க. செய்யும்போது அப்போ அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது தப்பு கிடையாது. செய்யும்போது அது பேக் வாங்கக்கூடாது. அதுதான்
நீங்கள் வந்து ஹை பொட்டென்ஷியலான பர்சன். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகணும், உங்களுக்கு வந்து அந்த லைஃப் பாண்டிங் வேணும்னு சொல்லிட்டு நீங்களும் செய்கிறீங்க. உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பர்சனுக்கும் அந்த எண்ணம் இருக்குது. கண்டிப்பாக அவர் வருவார். அந்த அதாவது அவங்க ஃபேமிலியில் ஒரு மெயில் எனர்ஜி அவங்கள வந்து இந்த மாதிரி நீங்கள் இப்படி இருக்கீங்க, நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் ஒரு நேரம் நல்லா பேசுகிறீங்க, ஒரு நேரம் வந்து ரொம்ப கோவப்படுறீங்க, அப்படிலாம் அவங்கள வந்து சொல்லி அவங்கள வந்து லாக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பேசுகிறனால அவர் வந்து இப்போ வந்து ரொம்ப தனக்கு யாருமே இல்லை, உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாத மாதிரி, உங்களை கவனிக்காமல் இருக்க மாதிரி பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கிறீங்க கைஸ். நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க, முயற்சி பண்ணி ரொம்ப இதாகிட்டீங்க. இந்த முயற்சியெல்லாம் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க. ஒரு சிலர் புதுசாக முயற்சி பண்ணி உங்களோட அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பு வேண்டான்ற மாதிரி ஒரு சிலர் முடிவு எடுத்திருக்கீங்க. இதிலேருந்து நான் எனக்குன்னு ஒரு நியூ டைரக்ஷன், நான் இந்த லைஃப் எனக்கு இந்த பாஸ்ட்டே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்க. எனக்கு வந்து நான் வந்து எனக்குன்னு ஒரு டைரக்ஷன், எனக்குன்னு ஒரு நியூ லைஃப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து முடிவெடுத்து அதில் வந்து செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டிங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுத்த இந்த நியூ டைரக்ஷனில் உங்களுக்கான பர்சன் வராங்க. நீங்கள் இப்போ முடிவெடுத்து உங்களுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சிக்கணும்னு நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பழைய சைக்கிள் முடிஞ்சு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. குட் கர்மா, உங்களுக்கான அந்த குட் லைஃப் வருது. இது ரொம்ப நாளாக நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ரொம்ப ப்ரேயர் பண்ணி அதை முயற்சி பண்ணிகிட்ருக்க விஷயம். இந்த ப்ரேயரில் சில பேருக்கு வந்து ஏன் இவ்வளோ லாங் டைம் போகுது, நடக்க மாட்டேங்குது. ஆனால் நிறைய இடத்துல எனக்கு இப்படி தான் சொல்கிறாங்க, எல்லாம் மாறப்போகுது, நியூ லைஃப் வரப்போகுதுன்ட்டு. ஆனால் ஏன் எனக்கு இது இன்னும் நடக்கலை அப்படின்றதுக்கு காரணம் ஆமாம் பாருங்கள், ரிங்டோன் வருது. இதுக்கு காரணம் நீங்கள் உங்களோட எனர்ஜியை வந்து அதாவது பாஸ்ட்லேயே நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சிட்ருக்கீங்க. உங்களோட ஆறா சக்ராவோட இது வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது. ஓகேவா? அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு சிலருக்கு சொல்கிறேன் இது. ஒரு சிலர் வந்து தேர்ட் பார்ட்டினால் ரொம்ப பெட் ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க. அதாவது அடிக்கடி நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க, போஸ்ட்போன் பண்ணுவீங்க. உங்களோட டெய்லி ரொட்டீன் உங்களால் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு சிலர் ஹாஸ்பிட்டல் விசிட் கூட பண்ணியிருப்பீங்க, ட்ரீட்மெண்ட்டில் கூட இருப்பீங்க. சில பேர் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சிலர் முடிவெடுத்துட்டீங்க, எனக்கு அந்த எக்ஸ்பர்சனே வேண்டாம், எனக்கு அந்த சுச்சுவேஷனே எனக்கு வந்து நியூ லைஃப் நியூ டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வெல் செட்டில்டு பர்சனாக இருப்பாங்க. சீக்கிரமே செலிப்ரேஷன்ஸ் இருக்குது கைஸ். ஓகேவா? அவங்க வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் இதுலேயும் சரி, ஒரு எமோஷ்னல் இதுலேயும் சரி, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லேயும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் எனர்ஜி வராங்க. ஒரு சிலருக்கு நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது கைஸ். நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து கார்மிக் அந்த மாதிரியும் இருக்குது. ஓகேவா? உங்களோட இன்ட்யூஷன் கேளுங்க. நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க. ஒரு நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்னா உங்களோட இப்போ ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் ஆகும். ஓகேவா? உங்களோட ஃபேமிலி பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகுது. ஆனால் உங்கள் பர்சன் மைண்டில் சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஸ்டெப் எடுங்க. சரி, இப்போ வந்து ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்கும் போது நீங்கள் ஏதாவது ஒரு மைண்டில் அதாவது நினச்சிருப்பீங்க. அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாங்க. எஸ், ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு அவசரமாக முடிவு எடுக்கிறீங்க போல். அதனால் இப்போ இந்த அவசர முடிவு வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கான டைம் இல்லை அப்படின்ட்டு. சில விஷயங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின எல்லா தெளிவான விஷயங்களை, நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணுங்கள். கெட் மோர் இன்ஃபர்மேஷன். நீங்கள் இப்போ ஒரு பர்சனை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மூவ் ஆன் பண்ணுங்கள். இப்போ நியூ பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. இப்போ முடிவெடுத்திருக்கீங்க இல்லையா? இப்போ எனக்கு பாஸ்ட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, மூவ் ஆன் பண்ணுறீங்க. அப்போது வந்து நீங்கள் அந்த பர்சனை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள். நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களோட ஆறா சக்கரா இது ப்ரீவியஸ் இதுலேயும் சொல்லியிருப்பேன். முன்னாடி இருந்த கார்டுக்கும் நான் சொன்னேன் நான் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கும் உங்களுக்கும் சொல்கிறேன். அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஆரா வந்து செக் பண்ணிக்கோங்க. பேர் வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஆரா ஸ்கேன் இப்போ ரீகன்சிலேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆரா ஸ்கேனுங்கிறது ரொம்ப மஸ்ட்டாக இருக்குது. அது பண்ணிட்டிங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப அவங்க வந்து உங்களுக்கு வந்து ட்ரபிள் கொடுப்பாங்களா, இல்லை வந்து ஸ்டேபிளாக இருந்து உங்களை வந்து வழிநடத்துவாங்களா, உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அந்த சோல் வந்து உங்களுக்கான சோல் தானா, இல்லைனா ஆரா கனெக்ஷன் மட்டும்தானா, இல்லைனா வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக எப்படி, இல்லை அவங்க கூட இருக்கிறவங்க டாக்ஸிக் பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து வாழ விடுவாங்களா, உங்களுக்கு அவங்களால அவங்கள சார்ந்த அந்த தேர்ட் பார்ட்டி பீப்புள்னால மறுபடியும் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆவீங்களா, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, காண்டாக்ட் பண்ணணும், டிவைன் பாத் சேனலில் காண்டாக்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு பர்சனல் ரீடிங்க்கு வாங்க, உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். சரியா? சரியான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு சிலருக்கு வந்து இட் வில் டேக் ஃபியூ மந்த் இந்த குட் பிளஸ்ஸிங்ஸ்லாம் வருது. அப்புறம் லெட் கோ பண்ண சொல்கிறாங்க. ஒரு சிலர் அந்த கோபதாபங்கள்லாம் காமிக்காதீங்க, ஈகோ பார்க்காதீங்க, பாஸ்ட்டை லெட் கோ பண்ணுங்கள். இதை பண்ணிங்கன்னா யூ ஆர் ரெடி. இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்காரு, இதை லிசன் டு யுவர் இன்ட்யூஷன், வெயிட் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து அவசரமாக முடிவு எடுக்கிறீங்க, அந்த அவசர முடிவிலேருந்து ஒரு சிலர் முடிவெடுத்து பயணிக்கிறீங்க அப்படின்னாலும் பர்சனை பற்றி நல்ல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள். இப்போ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் லெட் கோ பண்ணிவிட்டு இது பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான கதவுகள் திறக்கிறது. உங்களுக்கு வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் கேட்கப்பட்டது, உங்கள் பிளஸ்ஸிங், உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். யூ ஆர் ரெடி நவ். ஓகே? உங்களுக்கு பிளாக்கேஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. பிளஸ்ஸிங்ஸ் வந்து வரவிடுங்க, உங்களை நோக்கி வரவிடுங்க. இட்ஸ் அப் டு யூ. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். எல்லாம் கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க, இட்ஸ் அப் டு யூ. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். குருச்சரணம்.